ஒண்ணு இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டாம். எல்லாரும் தயவு செஞ்சு உள்ள போங்க, காலையில பேசிக்கலாம். அண்ணே, எப்படின்னு உங்களால இப்படி பேச முடியுது? அவன் அடிபட்டு கிடக்குறான். அத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க விசாரிக்கல. இப்பவும் இவளுக்காக தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நான் பேசினாலும் நல்லா விசாரிச்சாலும் அவன் கேக்குற நிலைமையில இல்ல. பத்மா, அதான் ரகு காலையில எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டான்ல. போ பத்மா, எப்ப பார்த்தாலும் மாயாவை குறை கண்டுபிடிக்கிறதுலயே இருக்காத. அம்மாவா இருந்து ஒரு நியாயத்தை பேசாம இந்த மாயாவுக்காக எல்லாரும் என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல, இது எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிக்க தான் போறீங்க. மாயா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். மாயா, என்ன நம்பு. நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. நில்லு. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல கதிர். ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எதா இருந்தாலும் நீ சொன்னாதான் தெரியும். சொல்லு. இல்ல கதிர், என்னோட கவலையே சீனுவை நினைச்சுதான். நேத்து நீயே பார்த்தல்ல. விடு மாயா, அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. மறுபடியும் அதுக்கு அதே நினைச்சிட்டு இருக்க? அரவிந்த், நீங்க தானா? ஆமா மேடம். மாயா நீங்க தானா? ஆமா. ஓகே மேடம், வாங்க வாங்க போலாம். இவர்கிட்ட தான் நான் கேட்டிருக்கேன். வாங்க மேடம், ஃபைல் எடுத்து தரேன். மேடம், நீங்க கேட்ட ஃபைல்ஸோட இயர் என்ன? 2002. ஓகே மேடம், இந்த ரூம் தான். இங்க தான் ஃபைல் இருக்கு மேடம். மாயா, என்ன மாயா, நீ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? இதுல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. ஹாஸ்பிட்டல் ஓனர் என்னோட ஃப்ரெண்டு தான். யாருக்காவது ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி பேசுறியா? என்னது பண்றதெல்லாம் பண்ணிட்டா? அப்போ நான் வருவேன் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன். நான் வருவேன்னு கண்டிப்பா நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். ஆனா எப்படி வந்து நின்னு பாத்தியா? நான் இங்க வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதே இதுக்கு என்கிட்ட கேக்குற? நீதான் அதை கண்டுபிடிக்கணும். நான் ஏன் இங்க வந்தேன், எதுக்காக வந்தேன், நான் என்ன பண்ணிட்டு வந்து இங்க நிக்கிறேன்னு இது எல்லாமே தெரிஞ்சுமா நீ என்கிட்ட கேக்குற? அப்ப நீ தானே அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் எரிச்ச? ஆமா, நான் தான் எரிச்சேன். ஓகே, அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன? இல்ல, நான் கூட இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க பெரியப்பாவை யாரும் நம்ப மாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா எங்க பெரியப்பா மேல எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. என்ன, அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. ஆனா எப்போ நீ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எரிச்சியோ அப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த வாரிசு விஷயம் உண்மை இல்லைன்னு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம என்ன டைம்க்கு வர போறோம்னு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த புவனாவுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எதுவும் தெரியாது மாயா. எனக்கு தான் நல்லா தெரியுமே. நேத்து நீ பார்ல என்ன கோலத்துல இருந்தன்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ அட்டென்ட் பண்ணாமலே ஃபோன் ஆன் ஆகி
நீ உளறி கொட்டினது எல்லாம் என் காதுல கேட்டுச்சு. அப்பவே புவனாவுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். மாயா, என்ன மாயா என் மேலே சந்தேகப்படுற? நான் எப்படி மாயா இதெல்லாம் சொல்லுவேன்? இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல சின்னு, நான் அப்படி சொல்லல. நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது புவனேஸ்வரி எப்படி கண்டுபிடிக்கிறா, அதுதான் தப்பா இருக்குன்னு சொல்றேன். ஐயோ மாயா, நான் எதுவும் பண்ணல மாயா. நான் என்ன பண்ணேன்? ஓ மூலமா தான் சின்ன தகவல் போயிருக்கோம். இதுக்குதான் அங்க போகாத இங்க போகாதன்னு சொன்னேன். தேவையில்லாம பாருக்கு போனேன். பாரு, அங்க ஏதாவது நடந்திருக்கும்ல. மாயா, அங்கெல்லாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லுவேன்? இல்ல இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. மாயா விடு மாயா, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. டேய், நான் எதுவும் பண்ணவே இல்லடா, அவகிட்ட சொல்றேன். விடு, அதையே ஏன் பேசிட்டு இருக்க, விடு. சூப்பர்மா. நான் கூட இந்த சிப்பை மாயாவோட உடம்புக்குள்ள தான் வைக்க சொன்னேன். ஆனா நீ தான் சீனு உடம்புக்குள்ள வைக்க சொன்ன. ஆனா இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவங்க யாருக்கும் புரியாம அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வர வச்சுட்டேன். அதுதான் இப்ப சண்டையா மாறிக்கிட்டு இருக்கு. இதையே காரணமா வச்சு அந்த குடும்பத்தை நாம பிரிச்சிடலாம். என்னோட பிளானே அதான். எப்பவுமே மாயாதான் அந்த குடும்பத்தோட பெரிய பலம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாயாவோட பலமே அந்த சீனு தான். கூடிய சீக்கிரத்துல உங்க அம்மாவோட முகத்தை நீ பார்க்க போற. ஆமா தானா, நான் எங்க அம்மா முகத்தை பார்க்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், என்ன நீ எப்ப பாரு அம்மா அம்மான்னு ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப அம்மா பையனா இருப்ப போலயே. இப்படியா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய விட்டுறாத. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ தேவையில்லாம உன்னே அம்மாவையும் கம்பேர் பண்ற? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு புராணம் பாடிக்கிட்டே இருக்கா. நான் ஒருத்தி பொண்டாட்டின்னு இருக்கேன், தெரியுதா? ஏய், கோவப்படாதனா. எனக்கு அம்மாவும் முக்கியம், நீயும் முக்கியம். அம்மா முக்கியமா நான் முக்கியமா? என்னதானா இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா முக்கியமா நான் முக்கியமா இப்பவே சொல்லு. இல்லதானா, இப்படி கேட்டா நான் சொல்ல முடியுமா முடியாதா? சொல்லுங்கறல. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறியா? நான் குடிகாரன் தாயா, பொண்டாட்டிக்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறவன் தான். ஆனா உன்னைய மாதிரி கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன் இல்லையா? கருப்பா, ஏன் என் குடும்பத்தை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிற? இது எல்லாத்துல இருந்தும் எப்பதான் எங்களை விடுவிக்க போறியோ தெரியல.